சிங்கப்பூர் விமான நிலையங்களில் வருடா வருடம் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் ஒவ்வொரு கான்செப்டில் பொம்மைகளை வச்சு அழகுப்படுத்துவாங்க. இந்த வருஷத்தில் வந்திருக்கிறது ஹலோ கிட்டி பொம்மை. இது 1975 உருவாக்கப்பட்டு சந்தையில் மிகப்பெரிய வெற்றி கண்டது. $1 பில்லியன் பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்குது இந்த பொம்மையை வச்சு. அதனால் இந்த வருஷம் ஹலோ கிட்டி பொம்மை நீங்கள் எல்லா ஏர்போர்ட்லேயுமே பார்க்க முடியும் சிங்கப்பூரில். இந்த ஹலோ கிட்டி பொம்மையை யூனிசெஃப் ஹலோ கிட்டியை குழந்தைகளுக்காக தூதராக நியமிச்சிருக்கு. அதே மாதிரி ஜப்பான் நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹலோ கிட்டி பொம்மையை சுற்றுலா தூதராக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டெர்மினல் 3 டெப்பாச்சர் ஹால்லேருந்து ஸ்கை ட்ரெயின் எடுத்து முதல் முனையத்துக்கு, அதாவது டெர்மினல் 1க்கு போக போகிறோம். இப்போ இங்கேருந்து டெர்மினல் 2 டெர்மினல் 1க்கு இலவசமாக அந்த ஸ்கை ட்ரெயின் இணைப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்தால் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ஸ்கை ட்ரெயினோட வருகை பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அறிவிப்பலகையில் எத்தனை நிமிஷத்தில் சேரும் அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக அறிவிச்சிருப்பாங்க. அதனால் இந்த ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் மிகவும் தெளிவாக இருக்கும். இது ஒரு நிமிஷம். நாங்கள் ஸ்கை ட்ரெயினில் இப்போது டெர்மினல் 1க்கு போயிட்டுருக்கோம். வலது பக்கத்து மேலே தெரியுது தான் க்ரௌனி பிளாசா. அதுதான் இந்த ஏர்போர்ட் ஹோட்டல். இந்த வலது பக்கத்தில் தெரிகிறது தான் குளிரூட்டப்பட்ட முழுதாக மூடப்பட்ட நடைபாதை. அதாவது டெர்மினல் 1ஐயும் டெர்மினல் 3ஐயும் இணைக்கிறது. நம்ம இதில் நடந்து கூட போய் அங்கே சேரலாம். இப்போ நம்ம டெர்மினல் 1 சேர்ந்துட்டோம்.
நம்ம இப்போ எல்லா டெர்மினல்லையுமே ஹஜ்ஜி பயணிகள் அதிகமாக காண முடியுது. அதனால தான் இன்றைக்கி கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது ஏர்போர்ட்டில் இன்றைக்கி. சுற்றுலா வர பயணிகள்லாம் இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் 9% ஜிஎஸ்டிங்க. அதை நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். Self-checking orders. இதுக்கு பேர் வந்து கைனெட்டிக் ரெயின். அதாவது மேலும் கீழும் நகரக்கூடிய மழைத்துளிகள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பார்த்து ரசிங்க.
பார்க்குறது எல்லாமே ஆட்டோமேட்டட் செக்இன் கியாஸ்க். அதாவது தானியங்க நீங்களாகவே உங்களுடைய செக்இன் அங்கே முடிச்சிடலாம். உங்களுடைய போர்டிங் பாஸ் பிரிண்ட் பண்ணி உங்களுடைய பேக் உள்ள டேக்லாம் பிரிண்ட் பண்ணி கட்டிட்டு அடுத்தது இப்போ பேக்கை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் இமிக்ரேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். இது ரொம்ப விரைவாக உங்கள் வேலையை முடிக்க முடியாது இது பயன்படுத்துனீங்கன்னா. கவுண்டரில் போய் க்யூவில் நின்றுட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். எமிக்ரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் எமிக்ரேஷன் கேட்ஸ் இருக்கும். உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்கன்னா அந்த கேட் ஓப்பன் ஆகிடும். இது ரொம்ப விரைவாக உங்கள் இப்போ செக்இன் ப்ளஸ் எமிக்ரேஷன் முடிக்க முடியும் இதை பயன்படுத்தும் போது. இந்த மேப்பில் T1 பப்ளிக் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே லெவல் 3க்கு போய்ட்டு வியூ மால் பார்க்கலாம். இதுதான் பேக் ட்ராப் கவுண்டர். அங்கே உங்களுடைய பேக் உள்ள டேக்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து இந்த பக்கத்தில் தெரிகிற மிஷினில் உங்களுடைய பேக்கெல்லாம் வச்சிங்கன்னா லக்கேஜ் எல்லாம் கரெக்டான வெயிட்டில் இருந்ததுன்னா ஒரு விஷயம்லாம் சீக்கிரம் அவங்க வேலையை முடிச்சிடலாம். இங்கே எல்லா ஏர்போர்ட்லேயுமே உணவகங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம இப்போ லெவல் 2ல் இருக்கோம், டெர்மினல் 1ல். இதில் உள்ள உணவகங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. விமான நிலையங்களில் நீங்கள் நம்ம தாய்மொழி தமிழ் பயன்பாட்டில் இருக்கிறத நிறைய இடத்துல பார்க்க முடியும். வியூ மால் காட்சிக்கூடன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்துலையுமே நீங்கள் தமிழ் அறிவிப்பு இருக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். ஆஹா மன்ன